வந்திருக்கிறேன். என் பேர் ஜோன் பாஸ்கோ. நான் இந்த பலி வடக்கு காணிகளுக்கு போராட்டம் நடத்துவதற்காக ஆதரவு தெரிவிக்கிறதாக வந்திருக்கிறோம். அது மற்றது கேப்பாப்பிளவு, அது தீவனமலை, அது மட்டக்களப்பு, இந்த இடங்கள்ல காணிகளை ஆக்கிரமிச்சு இருக்கிறாங்களுக்காக ஆதரவு தெரிவிக்குமா இங்கே வந்திருக்கிறோம். அதோட எங்களுக்கு நடந்ததை சின்ன விளக்கமா சொல்ல வருகிறோம். எங்களுக்கு அதாவது பள்ளிமனை காணி வழக்கப்படி சம்பந்தமாக எங்கள் காணிகள் 10 ஏக்கர் 2 பேர்ச் 21 பேர் உடையது. 90 அரச படையினால் ஆக்கிரமிக்கப்பட்டது. ஜப்தோ நிறுவனங்களுடன் நாங்கள் 2013ஆம் ஆண்டு வழக்கு போட்டது. அந்த வழக்கு 50 வழக்கு நடந்தது. அது பிறகு 2024ஆம் ஆண்டு தை மாதம் 14ஆம் தேதி இந்த வழக்கு நஷ்டம் ஒடுக்கும்படியாக நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது. இதோட இதை எதிர்த்து அதற்கு நாங்கள் ஒரு செய்ய முடியல, தீர்ப்பளிக்கப்பட்டது. அதுபோல ஜனாதிபதி அனுமதிமாத ஆட்சி மாற்றம் வந்தது. அப்ப அதே மாதிரி காணி கிடைக்கும் என்று சொன்னபடியால அந்த காணி கிடைக்கும் என்று அவர் மூலம் தொடர்படுத்தி கடிதமெல்லாம் அனுப்பினவருக்கு பல்மொழியும் தந்திருந்தார். அது பிறகு எங்கள் மன்னர் டிஎஸ் ஐயா எங்களுடைய காணியை பற்றி தகவலுக்கு போன போது அவர் சொன்னா உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி போட்டு கொழும்புல பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருள் ஜெயசேகர் அவர் சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தார். இப்ப நாங்க போய் சந்திச்சோம். நாங்கள் காடி சம்பந்தமாக நானும் என்னோட சூசியாவும் பெர்ஜினியாவும் போனோம். அதுக்கு எங்களுக்கு நரசபை செயலாளர் வந்திருந்தார். அப்போது சட்டத்தரணி வினோதன் அவர் வந்திருந்தார். மற்றோட எங்களை சிஎச்ஆர்டி நிறுவனம் ஐயாவும் சிஎச்ஆர் தியாகராஜனும் பள்ளிமை செயலாளர் லக்ஷ்மண் ஜான்சன் ஆகியோட காணி உரிமையாளர்கள் ஜோன் பாஸ்கோ, வெர்ஜினியோ, ஜூசியன் சந்தித்தனர். அவ்விடத்தில் சாதகமான பதில் கிடைத்தவர்களுக்கு அந்த அமைச்சர் மூலம். அது பிறகு 25ஆம் தேதி 5ஆம் மாதம் பாதுகாப்பு பள்ளிமனைக்கு வந்தார். அவரை சந்திக்க போனோம். நாங்க போனோம். மற்ற ஜிஎஸ்எம் எல்லாம் வந்து நாங்க சந்திக்க போனத்துல அவர் உள்ளுக்கு போயிட்டார். தேவி அலுவலகம் போட்டு திரும்பி வரும்போது சொன்னார், இந்த காணி கடற்படை தொழில்படுவது சொல்லி போட்டு போயிட்டார். இப்ப நாங்க இதை எடுத்து சரியா மேலப்பட்டு போட்டு கடிதங்கள் எதிர்கொள்கிறோம். அதாவது ஜனாதிபதிக்கு, பிரதமருக்கு, கொப்பி நீதி அமைச்சருக்கு, பாதுகாப்பு செயலாளருக்கு, அடைக்கலான் ஐயாவுக்கு, மன்னார் ஏஜிஎம் ஐயாவுக்கு, ஆயிரத்துக்கு பள்ளிமனைக்கு அனுப்பி தகவல் எழுதுகிறோம். அடைக்கலான் மட்டும் இவர் தகவலை பாதுகாப்பு தெரிவிச்சிருந்தார். என்னபடி எவ்வளவு சொல்ல நான் நன்றி ஐயா.